குருவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற தலைப்பில் திருமண வாழ்க்கையில் பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை பற்றி ஒவ்வொரு ராசியாக பேசி வருகிறோம். அதில் மேச ராசி முதல் துலாம் ராசி வரை பார்த்துள்ளோம். மேலும் தொடர்ந்து பேசலாம், ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் சில விஷயங்களை, ஜாதகத்தில் சில விஷயங்களை பற்றி பேசலான்னு இருக்கேன். என்னென்னா, இரு வேறுபட்ட துருவங்களான கிரக ஆதிக்கங்களை கொண்ட, அதாவது ரெண்டு வேறுபட்ட கிரக ஆதிக்கங்களை கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்கின்ற பொழுது அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிறார்கள். அதாவது குழந்தைகள் பிறக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க எந்த ராசிகளில் அல்லது நட்சத்திரங்களில் பிறக்கிறாங்க என்பதை கூற முடியுமா? அதாவது இந்த ராசியில் இருக்கிற ஒரு தகப்பனாருக்கும் இன்னொரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு தாயாருக்கும் பிறந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் என்ன ராசியில் பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுமா? தாய் தகப்பனோட ராசி நட்சத்திரத்தை வச்சு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியுமா அப்படின்னா உறுதியாக கணிக்க முடியும். அதாவது ஒரு தாய் அல்லது தகப்பனாரின் ராசிக்கும் குழந்தையின் ராசி அல்லது நட்சத்திரத்திற்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குமா என்றால் உறுதியாக தொடர்பு இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் காதல் என்ற ஆசை வருவதற்கும் ஒரு சில கிரகங்களின் ஆதிக்கம் உள்ள நாள் வர வேண்டும். அந்த கிரக ஆதிக்கத்தில், அதாவது ஒரு நாள் வரணும், அந்த கிரகத்தோட ஆதிக்கம் வந்த நாள் மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னா, அந்த கிரக ஆதிக்கத்தில் ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் ஜனிக்க தேவையான, அந்த குழந்தை ஜனிக்கிறதுக்கு தேவையான கிரக ஆதிக்கம் கொண்ட நாளாகவும் இருந்தால் மட்டுமே, அந்த நாள் அந்த குழந்தை ஜனிக்கிறதுக்கு தேவையான கிரக ஆதிக்கம் கொண்ட நாளாக இருந்தால் மட்டுமே குழந்தை ஜனிக்கும். நான் பலமுறை ஒவ்வொரு வீடியோவிலும் கூறுகிறேன் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் சந்திரன் மூலமாக நட்சத்திர ரீதியாக ஒரு கிரக ஆதிக்கத்தையும் ராசி ரீதியாக ஒரு கிரக ஆதிக்கத்தையும், ஆக இரண்டு கிரகம் மனிதனை ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையே நான் கூறி வருகிறேன். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு கிரக ஆதிக்கமாக இருக்கும். அதாவது காதலையும் காமத்தையும் தரக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்பார்கள். குழந்தையை தரக்கூடிய கிரகம் குரு என்பார்கள். அதாவது குரு புத்திரகாரகன். ஆனால் இது பொது பலன். ஒவ்வொரு ராசியினருக்கும் இது கண்டிப்பாக மாறுபடும். உதாரணமாக இப்போ ரிஷப ராசியை எடுத்துக்கிடுவோம். இந்த ரிஷப ராசிக்கு காதலையும் காம எண்ணத்தையும் தரும் நாள் என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, குரு, சந்திரன், செவ்வாய், இந்த மூன்று கிரக ஆதிக்கம் உள்ள, இந்த மூன்று கிரகத்தில் ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் உள்ள நாளாக இருந்தால் மட்டுமே அந்த காதல்ங்கிற எண்ணம், அந்த காம சிந்தனையும் வரும். ஆனால் அதே போல் குழந்தை ஜனிக்க, குழந்தைகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் ஜனிக்கணும்னா சுக்கிரன், புதன், சனி, இது வேற கிரகம். இந்த மூணுமே வேற கிரகம். முதல்ல சொன்னது அது வேற, குரு, சந்திரன், செவ்வாய். ஆனால் அந்த குழந்தை ஜனிக்கிறதுக்கு உண்டான கிரகம் என்ன கிரகம் அப்படின்னு கேட்டால் 3 கிரகம்: சுக்கிரன், புதன், சனி. இந்த மூன்றில் ஒரு கிரக ஆதிக்கம் உள்ள நாளாக இருந்தால் மட்டுமே குழந்தை ஜனிக்கும். சரிதானா? இதை விரிவா மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த ராசி நட்சத்திரங்களில் குழந்தைகள் ஜனிக்கும், அல்லது ஏற்கனவே பிறந்திருக்காங்க, ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்து இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை விரிவாகவும் பார்க்கலாம். ஒரு ராசிக்கு ஒரு வீடியோ மூலம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, நமது யூடியூப் சேனலை, அதாவது நான் அறிந்த ஜோதிடம் என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குருவே நமக.